சென்னை காசிமேட்டில் கடல் சீற்றம் காணப்படும் நிலையில் ராட்சத அலைகள் எழும்புகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். கடல் சீற்றம் எந்த அளவிற்கு காணப்படுகிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். பெங்கல் புயல் காரணமாக சென்னை காசிமேட்டில் கடல் அலைகள் 10 அடி தூரத்திற்கு மேலே எழுப்பி தூண்டில் வளைவுகளை தாண்டி ராட்சத அலைகள் சிரிப்பாகிறது. கடல் அலைகளை ரசிக்க வந்த காதல் ஜோடிகள் ஆபத்தை உணராமல் செல்பி புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர். வங்கக்கடலில் 12 மணி நேரத்திற்கு புயல் உருவாகும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நாகை மாவட்டத்தில் 320 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருகிறது. நேற்று நள்ளிரவு நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் நீடிப்பதற்காக ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த புயல் நாளை மறுநாள் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதனால் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 300க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மற்றும் கட்டுமரங்கள் வார்ப்பு பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கின்றனர். மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வலைகள், பாதுகாப்பு உபகரணங்கள் பாதுகாப்பான இடத்தில் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் பெங்கல் புயல் காரணமாக காசிமேட்டு கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் 10 அடி தூரத்திற்கு மேலே எழும்பி தூண்டில் வளைவுகளை தாண்டி ராட்சத அலைகள் சீரிப்பாயும் அலைகளினால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடல் அலைகளை ரசிக்க வந்த காதல் ஜோடிகள் ஆபத்தை உணராமல் செல்பி புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர்.